Hi student, 12th standard, chapter 11, exercise 11.4, sum number 6. The time to the failure in the 1000 of hours of the electronic equipment. Okay? எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ரெடினா உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணுறதுக்கு 1000 hours மேலே ஆகுதான். ஓகே, 1000 hours மேலே ஆகுதான். ஓகேவா? அதோட நமக்கு அதோட நமக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேல்யூ கூட. டென்சிட்டி ஃபங்க்ஷனா அது என்னக்கா நிறைய பழுதாடையும். ஓகே, நம்ம எல்லாம் ஃபுல்லாகவும் ரெடி ஆகிடாது. எதையோ நான் பழுதாடோட ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுத்துட்றாங்க. 3e⁻³ ஓகேவா கொடுக்கும்போது அதோட எக்ஸ்பெக்ட் லைஃப். ஓகே, நம்ம ரெடி பண்ணுற வேலையை அந்த லைஃப் எவ்வளோ லாங் வரும். நிறைய என்ன நமக்கு எத்தனை ஒரு 1000 யூஸ் பண்ணா ஒரு 100 யூஸ் பண்ணால் 100 கரெக்டாக இருக்காது. அது சில இதுன்னு வரும், நிறைய இல்லைன்னா சின்ன சின்ன பொருள் டேமேஜ் இருக்கும். அந்த டேமேஜோட என்ன நமக்கு ஃபங்க்ஷன் தான் கொஸ்டின் கொடுத்துட்றாங்க. ஓகே, எல்லாமும் நான் ஒரு 100 பொருள் ரெடி பண்ணால் 100 பொருள்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன சிலனா ஒரு 10 நாள் கரெக்டாக வந்து சிலனா மிஸ்டேக் ஆகும். அது சின்னது, அதை போய் நம்ம சர்வீஸில் கொடுத்து ரெடி பண்ணுவோம். ஓகே, அதே சேம் தான். ஒரு அதை மேனுஃபேக்சர்னா ரெடி பண்ணுறாங்க. 1000 hours அதை வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க. அதில் என்ன சின்ன சின்ன டேமேஜ் ஆகிடுதான். அந்த சின்ன டேமேஜோட ஃபங்க்ஷன் தான் கொஸ்டின் கொடுத்துறாங்க. அப்போ இருக்கும்போது இப்போ அந்த இது நான் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணும்போது அது எவ்வளோ லைஃப் லாங் நமக்கு வரும். ஓகேவா? ஏன்னா 1000 hours மேலே யூஸ் பண்ணுறாங்களாம். ஓகே, ரெடி பண்ணுறாங்களாம். அப்போ சிங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு 1000 எவ்வளோ நமக்கு எக்ஸ்பெக்ட் லைஃப்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, ஃபங்க்ஷன் கொடுத்தா நம்ம ஃபெயிலியரோட ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. அப்போ 3e⁻³ கொடுத்துறாங்க. அப்போ இன்டெகிரல் எக்ஸ்பெக்ட் வேல்யூனா மெயின் வேல்யூ தான் எக்ஸ்பெக்ட் லைவ். ஓகே, அப்போ -∞ +∞ x f(x) dx. எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? f(x) வேல்யூ 3e⁻³ 3 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. e⁻³ dx 0 to infinity x⁻n e⁻−ax dx இருந்துச்சுன்னா n ஃபேக்டோரியல் பை a⁻n+1 யூஸ் பண்ணலாம். இது காமா ஃபார்முலாவோட ஜென்ரல் இன்டெகிரல் ஃபார்முலா. இப்போ கரெக்டாக இருக்கணும். x⁻n இருக்கணும், e⁻−something இருக்கணும். கரெக்டாக இருக்க பாரு ஃபார்முலா. 0 to infinity கரெக்டாக இருக்குது. எக்ஸ் பவரில் n-க்கு 1 இருக்குது. மைனஸ் கரெக்டாக இருக்குது. மைனஸ் இன்க்ளூட் பண்ணோட மைனஸ் கம்பல்சரி இருக்கணும். ஏக்கு வந்து 3 இருக்குது. எக்ஸுக்கு எக்ஸ் கரெக்டாக இருக்குது, dx. அப்போ நெக்ஸ்ட் இருந்தால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். அப்போ n-க்கு n ஃபேக்டோரியல் பை 3, ஏக்கு என்ன ஆகுது 3, 1 + 1. ஓகே, அப்போ 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1, 3 ஸ்கொயர்னா 3ன்னு 3 சொல்லலாம். 3 கேன்சல் ஆச்சுன்னா 1/3. அப்போ 1/3னா நமக்கு அந்த நமக்கு பழுதடைஞ்ச டேமேஜ் ஆச்சு ப்ரோ, அதோட எல்லாம். ஓகே, நம்ம லைஃப் எவ்வளோ நமக்கு வரும்? 3ல ஒரு பங்கு நம்ம டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரிமே 2 பங்குனா நமக்கு நம்ம லைஃப் வரும் நமக்கு. அப்போ எவ்வளோ நம்ம வரோம்? 1000 hours நம்ம செக் பண்ண போறோம். அப்போ 1000 வரும் 2/3,1000. அப்போ கேன்சல் பண்ணா நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்? நமக்கு 666.67. அதுமே டிவைட் பண்ண போயிட்டே இருக்கும். அப்போ நான் 5க்கு அப்போ இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிட்டா அப்போ 67. இதுதான் நமக்கு எக்ஸ்பெக்ட் லைஃப் வேல்யூ. இது நமக்கு நேரம் அதோட நம்ம லைஃப் லாங் நேரம் ரிமைனிங்லாம் 3ல ஒரு 5 ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் நேரம் 2 இதுக்குன்னா நமக்குன்னா லைஃப் லாங் வரலாம் நமக்கு. ஓகே, ஃபுல்லாகவும் கரெக்டாக வராது. 3க்கும் 3 பங்கு நமக்கு ஃபுல்லாகவும் இதாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை நமக்கு. அது ஒரு பாயிண்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ரிமைனிங் எத்தனை 2 பாயிண்ட் நமக்கு என்னலாம் லைஃப் லாங் வரலாம். அப்போ 1000 இதுக்கும் செக் பண்ணனா இவ்வளோ ஹவர்ஸ் ஆகுமா நமக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.